முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, என்னை அழைத்தாயா? இதோ உன் அப்பா இரவு என்று பாராமல் நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக உறக்கம் கொள் தங்கமே. எனது வாழ்வில் நிம்மதி இல்லை அப்பா, நிம்மதி இல்லை என்று நீ அடுத்தவரிடம் அழுது புலம்புகின்றாயே. நான் உன் அருகில் இருப்பது தெரியாமல் உன் நிம்மதியை அடுத்தவரிடம் தேடுகின்றாயே. இது நியாயமா தங்கமே? அடுத்தவர்களிடம் உன் குறையை கூறினால் அவர்கள் குறையை தீர்ப்பார்களா? நான் தானே தீர்ப்பேன். உனக்கு என்ன நேர்ந்தாலும் உன்னுடனேயே இருந்து உன்னை பாதுகாப்பாக பயணம் செய்ய வைக்கும் இந்த முருகன்தான் உனக்கு உலகில் உயர்வு. சோதனைகள் வரும்பொழுது நீ கலக்கம் கொள்ளாதே. இந்த சோதனைகள் வருவது உன்னை வீழ்த்த அல்ல, நீ அனுபவங்களை பெற்று மீண்டும் வாழ்க்கையில் சாதிக்கத்தான். இந்த சோதனைகளால் உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றது என்று நம்பு. எனக்கு ஏற்படும் பிரச்சனையை கண்டும் காணாமல் இருக்கிறாய் என்று என்னை பார்த்து திட்டிக்கொண்டு மற்றவர்களிடம் புலம்புவதால் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரவே வராது. பிரச்சனையை கடந்து போகும் சக்தியை கொடு என்று கேள். அதன் பிறகு வரும் இன்பத்தை அனுபவிக்க தயாராக இரு. முதலில் நீ யார் என்ன சொன்ன பொழுதிலும் இந்த இறை நாமத்தை கூறும் பொழுது உன் வலிகளுக்கு தானாகவே மருந்து கிடைக்கும். அதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நீ வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை மீட்டு கரை சேர்ப்பது என்னுடைய கடமை என்று புரியாமல் மனதில் பல குழப்பங்களை கொண்டுள்ளாய். அனைத்தையும் விட்டுவிடு தங்கமே. யார் மனமும் நோகும்படி நீ எந்த விஷயத்தையும் செய்யாமல் தைரியமாக இரு. நேற்றைய கசப்பான அனுபவங்களை தந்த அந்த நபர்கள் இன்று உன்னுடன் இல்லை. ஆனால் அந்த கசப்பை இன்றும் நீ உன்னுள் உணர்கின்றாய். இது வேண்டாம், இதனை ஒதுக்கிவிடு. இந்த நாள் உன்னுடைய நாள். இதனை எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நீ சிந்தித்து அப்படி மகிழ்ச்சியாக இருக்க பழைய கசப்புகளால் முடியாது. பழைய கசப்புகளால் இன்றைய மகிழ்ச்சியை நீ இழக்கவும் செய்யாதே. நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக மட்டுமே நீ எந்த விஷயத்தையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுத்து செல். உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை மட்டும் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதே. உறவுகளில் இருந்து நீ கற்ற பாடம்தான் உனக்கு அனுபவம். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் என்றுமே வீண்தான். உன்னை பிடிக்காத உறவுகள் எப்பொழுதும் உனக்கு தொல்லையாகத்தான் இருப்பார்கள். நீ இழந்தவர்களை நினைத்து வருத்தப்பட்டு அழுத காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் நபர்களை வரவேற்க தயாராக சந்தோஷமாக இரு. உனக்கு என்ன வர வேண்டுமோ அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கானதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது. மனதில் இருக்கும் பழைய குப்பைகளை, அதாவது நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக வரப்போகும் சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சியாக உறக்கம் கொள் தங்கமே. நிம்மதியாக உறக்கம் கொள். எதை நினைத்தும் கவலை வேண்டாம். ஓம் முருகா.